கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நிச்சயமாகவே நாம் அறிந்து கொள்வது எல்லாருக்கும் அவசியமானது. இன்னொருவரோடு கொண்டுள்ள நல்ல நட்பும் ஐக்கியமும் நஷ்டமாகி போகாதிருக்கும்படி அவர்களிடம் காணப்படும் சில குறைகளையும் தவறுகளையும் பொறுத்து கொள்வது அவசியமானதுதான். அதே வேளையில் இன்னொருவர் மேல் நமக்கு உண்மையான அன்பும் கரிசனையும் இருந்தால் அவர்களிடம் உள்ள குற்றங்களையும் தவறுகளையும் கண்டுகொள்ளாமல் போவது நல்ல பண்பு அல்ல. நன்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் வீணான மனத்தாங்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் மற்றவர்களின் தவறுகளையும் குற்றங்களையும் பெரிதாக எண்ணாமல் போகும்போது அவர்களுக்கு வரப்போகும் தீங்குகளை நாம் தடுக்க விரும்பாத ஒரு செயலாகும். தாவீதின் மனம் புண்படக்கூடாது என நாத்தான் தீர்க்கதரிசி நினைத்திருந்தால் தாவீது ஒரு பெரிய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். அதே போல பேதுரு மாய்மாலமாக நடந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது பவுல் அதனை எதிர்க்காதிருந்தால் பேதுரு தன்னுடைய தவறை உணர வாய்ப்பு கிடைக்காமல் அவனுக்கு போயிருக்கும். நண்பர்கள் மற்றும் தவறை துவக்கத்திலேயே சுட்டி காட்டியிருந்தால் எத்தனையோ பேர் கொடிய தவறுகளில் விழுந்து பழுதடையாமல் தடுக்கப்பட்டிருக்க முடியும். எத்தனையோ தேவ ஊழியர்கள் மிக பெரிய குற்றங்களுக்குள் விழ நேர்ந்தது எப்படி? அவர்களோடு இருந்தவர்களும் அவர்களுக்கு நன்கு தெரிந்தவர்களும் துவக்க நிலையில இருந்தே அவர்களுடைய தவறுகளை அறிந்திருந்தும் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதுதான் உண்மை. தவறுகளை எச்சரிக்காததன் விளைவாக ஒருவருக்கு கேடு நேரிட்டால் அந்த இரத்த பழி நம்மில் இருக்கும். இது தேவனுடைய நீதி. எசேக்கியேல் 3:18 நாம் வாசிக்கிறோம். உங்கள் தவறுகளை, குறைகளை, குற்றங்களை துவக்கத்திலேயே கண்டித்தவர்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் உங்களை பெரிய தீங்கில் விழவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். உங்கள் தவறுகளை எளிதாக எடுத்துக்கொள்கிற உங்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு நல்லதை செய்ய தவறியிருக்கிறார்கள். தவறுகளை பாவங்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எச்சரிப்பது என்பது தேவனை அறிந்த ஒவ்வொருவரின் கடமையாகும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையற்றவர்களின் புகழோசைகள் சாத்தான் உன்னை வீழ்த்த உபயோகிக்கும் ஆயுதங்கள். திரும்பவும் சொல்றேன், உண்மையற்றவர்களின் புகழோசைகள் சாத்தான் உன்னை வீழ்த்த உபயோகிக்கும் ஆயுதங்கள். அன்பார்ந்தவர்களே, தவறை உணர்த்துவது அவசியம். தவறை உணர்த்துவது மிகவும் அவசியம். இல்லை என்றால் அந்த தவறுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நாம் தான். அதனாலும் தவறுகளை அப்படி விட்டு விடாதபடி, அது பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் சபைக்குள்ள விசுவாசியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் தோழியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் வரப்போற தண்டனைக்கு தப்புவிக்க முடியாத, சாவுக்கு ஏதுவாக இருக்க காரியத்தில் விடுவிக்க முடியாத அவருடைய தவறுகளை சுட்டி காண்பித்து சரிவர சரியான பாதையில நடத்துவது நமக்கு தேவன் கொடுத்த கடமையாகும். அதனால இப்படிப்பட்ட விஷயத்துல
நாம தாராளமாக விட்டு விடாதபடி தவறை தவறாக உணர்த்தி அவர்களுடைய தண்டனைக்கு தப்புவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.